ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ரீசைக்கிள் கிராஃப்ட். ஃபஸ்ட் நான் ஒரு கார்ட்போர்டு அட்டை எடுத்துகிட்டு அதில் ஒரு ஹார்ட் ஷேப் வரைஞ்சி அதை கட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இதை ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அட்டையிலேருந்து. இதுக்கு நீங்கள் திக்காக இருக்க ஒரு கார்ட்போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி அதை நல்லா பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இதுக்கு நம்ம டபுள் கோட்லாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் சிங்கிள் கோட் மட்டும் கொடுத்தாலே போதும். இதுக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கலர் பேப்பரும் ஷேப்பாக கட் பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேப்பர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கலர் பேப்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆரஞ்ச், க்ரீன் அண்ட் ஒயிட் கலர், நம்ம ஃப்ளாக் கலர் இருக்க கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொன்றும் 4 cm by 4 cm ஸ்கொயர் ஷேப்பில் நான் எடுத்திருக்கேன் கட் பண்ணி. அதுக்கப்புறமா இதில் நான் நல்லா அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு, நம்ம யூஸ்வலாக போத் சைடை ஃபோல்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் டைப்பில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு யூ ஷேப் வரைஞ்சிட்டு கட் பண்ணிடுங்க. அதை கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு ஃப்ளவர் ஷேப் கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் ஃப்ளவர் இப்போ கிடச்சிருச்சு. இதே மாதிரி நான் க்ரீன் கலர்லேயும் அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர்லேயும் நான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஹார்ட் பண்ணோம் இல்லையா, அதில் நம்ம ஒட்டிடலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஃப்ளவர்ஸ் இப்படி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிடுங்க. ஃப்ளாக் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு, அப்புறம் ஒயிட், அப்புறம் க்ரீன் கலரில் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஒட்டி முடிச்சாச்சு இந்த ஃப்ளவர்ஸை. நம்மளோட மெயின் பார்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த வால் ஹேங்கிங் கிராஃப்டில். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் பேர்ல்ஸ் எடுத்துக்கலாம். இதை நம்ம இந்த ஃப்ளவருக்கு சென்டர் பார்ட்டில் ஸ்டிக் பண்ண போகிறேன். நடுவில் அழகாக ஃபெவிகால் போட்டு ஒட்டிடலாம். இப்போ நான் பேர்ல்ஸும் ஆல்மோஸ்ட் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து நான் இந்த உள்ளன் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். இதில் நான் டேசல் பண்ண போகிறேன். அதுக்கு நான் சும்மா ஏதாவது ஒரு கார்டு மாதிரி வச்சுட்டு நம்ம அதில் சுற்றிக்கலாம். இப்போ நான் 25 ரவுண்ட்ஸ் நான் சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு இதை எடுத்துகிட்டு இந்த கயர்லேயே ஒரு சின்ன பார்ட் பிச்சுட்டு மேலே நீங்கள் கட்டிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட டேசல்ஸ் ரெடி. கீழே நீங்கள் என்ன ஷேப்பில் வேணுமோ அதை ஈக்குவலாக பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த டேசல்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இப்போ கயிறு போட்டு பின்னாடி நம்ம ஒட்டிடலாம். ஸோ தட் இதை வால் ஹேங்கிங் மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கயிறு நான் இப்போ போட்டுட்டேன். இதுக்கு நம்ம பூலாம் கட்டுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுற கயிறு நான் எடுத்திருக்கேன். இதை தவிர உங்ககிட்ட வேறு எந்த திக்கான கயிறாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இது திக்காக இருக்கணும், அப்போ தான் இதுவாக நிற்கும். இப்போ நான் அதோட இன்னொரு பார்ட்டை ஒரு ஊசியில் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பேர்ல்ஸை கோர்த்துக்கிறேன் அதில். அப்போ தான் அந்த ஹேங்கிங் அழகாக தெரியும். அதுக்காக நான் ஒரு 3 பேர்ல் மட்டும் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணோம் இல்லையா அந்த டேசல்ஸை இப்போ அதை கீழே அட்டாச் பண்ணிடுறேன். அதையும் இந்த ஊசியிலேயே இப்படி விட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை அந்த டேசலுக்கு மேலே ஊசி உள்ளே விட்டு அப்படியே எடுத்துருங்க. இங்கே நல்லா முடிச்சு போட்ட மாதிரி டைட்டாக 2 டைம்ஸ் நீங்கள் சுற்றிடுங்க. ஸோ தட் டேசல் அதோட அட்டாச் ஆயிரும். அவ்வளோதான், இப்போ நம்ம டேசல்ஸ் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ மீதி இருக்க எக்ஸ்ட்ரா கயிறை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட வால் ஹேங்கிங் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ பின்னாடி நம்ம கயிறு போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம க்ளூ வச்சு ஒட்டியிருக்கோம். அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிடலாம். கொஞ்சமாக டேப் கட் பண்ணி மேலே ஒன்று கீழே ஒன்று ஸ்டிக் பண்ணிட்டிங்கன்னா அது நகராது, அதுக்கப்புறம் விழாது, கீழே தனியாக வந்துடாது. அவ்வளோதான், நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே ட்ரைகலர் வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கிராஃப்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸையும் என்கேஜ் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது ஃபன் ஃபீல்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஈஸியான கிராஃப்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.